Hello everyone, welcome back to our SQL HackerRank series. இந்த வீடியோவில் நம்ம எம்ப்ளாயி salaries ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கொஷின் படிக்கலாம் ஃபஸ்ட்டு. Write a query that prints a list of employee names. ஸோ நேம் மட்டும்தான் வரணும், நேம் காலம் மட்டும்தான் வரணும். For employees in employee having a salary greater than $2,000 per month who have been employees for less than 10 months. ஸோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு சேலரி கிரேட்டர் தேன் $2,000 இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் வந்துட்டு அவங்க 10 monthsக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கணும். சாரி, லெஸ் தேன் 10 months தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டு கண்டிஷன்ஸ். நம்ம இதை வச்சு query எழுதலாம். ஸோ செலக்ட், எனக்கு அவுட்புட்டில் வெறும் அந்த நேம்ஸ் மட்டும் வந்தால் போதும். ஸோ நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர், ரெண்டு கண்டிஷனுமே எழுதிடலாம். salary greater than 2,000 per month. ஸோ salary greater than 2,000, இது ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், who have been employees for less than 10 months. ஸோ இங்கே நம்ம and யூஸ் பண்ணணுமா ஆர் யூஸ் பண்ணணுமா? and தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஆர் யூஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணாதனால நம்ம and தான் யூஸ் பண்ணணும். and employee for less than 10 months. ஸோ இங்கே மந்த்ஸுங்கிற ஒரு காலம் இருக்குது. months less than 10 அப்படின்னு கொடுத்துடலாம். லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, சார்ட் யுவர் ரிசல்ட்ஸ் பை அசெண்டிங் எம்ப்ளாயி ஐடி. சார்ட்னு கேட்டுட்டனாலே நம்ம வந்துட்டு ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிடணும். ஆர்டர் பை எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். எஸ், we have got the expected output. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் subscribe to my YouTube channel. Thank you.